Welcome back to all. I am Nalini from RS India channel. Spoken English course for beginners-காக 20 days 20 classes is going on now. அதில் now we are in class 19. நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், அப்போ தான் நம்பிக்கையோடு பேச முடியும். நமக்கு நவுன்லேருந்து டென்சஸ் எல்லாம் முடித்து மாடல் வேர்ப்ஸ் வந்து எண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். மாடல் வேர்ப்ஸில் ஷேல் ஷுட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஷேல் எந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம், ஷுட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேல் பார்க்கலாம். டு கிவ் ப்ராமிஸ், அதாவது ஒரு உறுதி கூறணுன்னா ஷேல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்துலாங்களா? யூ ஷேல் கோ டு த சினிமா இஃப் யூ அப்பாலஜிஸ் டு தெம் ஃபார் யுவர் ரூட்னஸ். யூ ஷேல் கோ டு த சினிமா இஃப் யூ அப்பாலஜிஸ் டு தெம் ஃபார் யுவர் ரூட்னஸ். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு பேரண்ட் வந்து அவங்க சன்னுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். நீ அவங்கக்கிட்ட வந்து ரூடாக நடந்துட்டு இல்லையா, அதுக்காக நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், கேட்டேன்னா நீ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்காக கேட்டிருப்பாங்க. அப்போது வேண்டான்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது ரூடாக நடந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக அவங்க பேரண்ட் சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சொல்லலாம். சரிங்களா? இது வந்து சாதாரணமாக நார்மல் லைஃப்பில் பேசக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷால் கெட் ஹெல்ப் ஃப்ரம் மீ இஃப் யூ எக்ஸிக்யூட் த டாஸ்க். யூ ஷால் கெட் ஹெல்ப் ஃப்ரம் மீ இஃப் யூ எக்ஸிக்யூட் த டாஸ்க், அதாவது கேரி அவுட் த டாஸ்க். நீ இந்த வேலையை செஞ்ச, ஒரு வேளை அந்த கொடுத்த வேலையை நீ செஞ்சேன்னா எங்கிட்ட இருந்து உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ராஹிபிஷன் அப்படின்னா தடை செய்தல். உங்களுக்கு தெரியும் ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது. இது வந்து நெகட்டிவ், வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஷெல் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். யூ ஷெல் நாட் ஸ்மோக் இன் பப்ளிக் பிளேஸ். பொது இடங்களில் ஸ்மோக் பண்ணக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னா தடை செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம பொது இடங்களில் பார்க்கலாம், ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட் ஹியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இங்கே வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூ ஷால் நாட் பிக் த ஃப்ளவர்ஸ் இன் த பார்க். பார்க்கில் அதே மாதிரி பிக்கிங் ஃப்ளவர்ஸ் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பூக்களை பறிக்காதீர்கள், பூக்களை பறிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்படி போட்டிருப்பாங்க போர்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். த சீன் ஷால் நாட் பி அலவுடு டு பி ரிலேடு. இப்போ மூவிலெல்லாம் பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் சில சீன் எடுத்துருவாங்க, எடுத்ததுக்கப்புறம் வந்து சென்சாரில் அந்த சீன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, ரிலே பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போது த சீன் ஷெல் நாட் பி அலவுட் டு பி ரிலேடு, இது அலவுடு கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பர்டிகுலர் சீன் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது, ரிலே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டு த்ரெட்டன், பயமுறுத்தலுக்காக சொல்லக்கூடியது. இது எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இஃப் யூ மிஸ் அப்ரோப்ரியேட் த மணி யூ ஷால் பி டிஸ்மிஸ்டு. இஃப் யூ மிஸ் அப்ரோப்ரியேட் த மணி யூ ஷால் பி டிஸ்மிஸ்டு. இந்த இடத்துல நீ ஒருவேளை பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணினா நீ வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வார்னிங் கொடுக்குறோம், வேலையிலேருந்து நீக்கப்படுவேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஹி ஷால் பி பனிஷ்டு இஃப் ஹி டஸ் த சேம் மிஸ்டேக் அகைன். சில பேர் தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாரி கேட்டுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே தவறுகளை பண்ணும்போது சொல்லுவாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணின இஃப் ஹீ டஸ் த சேம் மிஸ்டேக் அகைன், அவன் வந்து ஹீ ஷால் பி பனிஷ், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி இஃப் ஹீ டஸ் த சேம் மிஸ்டேக் அகைன், அவன் திரும்ப அதே தவறை செய்தான்னா அவன் தண்டிக்கப்படுவான், அப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் அவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள். டு கெட் சஜஷன், டு கெட் அட்வைஸ், மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறதோ சஜஷன் கேட்குற மாதிரி இருக்கலாம் இந்த சென்டென்ஸு. அப்போது நம்ம ஷேல் யூஸ் பண்ணலாம். மற்றவங்ககிட்ட வந்து சம்டைம்ஸ் நம்ம அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய அட்வைஸ், அறிவுரை கேட்குறோம் இல்லைங்களா. வேர் ஷேல் வி புட் திஸ் சோஃபா. ஒரு புதுசாக ஒரு சோஃபா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், வீட்டில் ஆல்ரெடி இருக்குது நம்ம லிவிங் ரூமில், இருந்தாலும் இது ஒன் மோர் செட் இருக்கிறனால எந்த இடத்துல போட்டால் சூட்டபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த லிவிங் ரூம் செட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போது வந்து கேட்பாங்க வேர் ஷால் வி புட் திஸ் சோஃபா, அதாவது வேர் ஷால் வி பிளேஸ் திஸ் சோஃபா,
இந்த சோஃபாவை எங்கே போடலாம், இப்போ எங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க. அடுத்து சஜஷன் கொடுங்க. வி ஷால் புட் இட் இன் த கார்னர். சஜஷன் கொடுக்குறது வி ஷால் புட் இட் இன் த கார்னர். இது வந்து ஒரு கார்னர் சோஃபாவாக இருக்கலாம், அதனால் கார்னரில் போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுக்கலாம். அதுக்கு ஷெல் போடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷெல் ஐ ஓப்பன் த விண்டோ. இது அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறோம். ஷெல் ஐ ஓப்பன் த விண்டோ. இது வந்து பொலைட் ரெக்வெஸ்ட்டும் கூட இருக்கலாம் இல்லைங்களா. குட் ஐ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. அது மாதிரி பார்த்துருக்குறோம் நம்ம. இது வந்து சஜஷன். யூ ஷால் ஓப்பன் த விண்டோ, இதுவும் அதே மாதிரி சஜஷன். நீ வந்து விண்டோவை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சஜஷன் கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், ஷுட் அப்படின்னா வேண்டும், ஷுட் நாட்னா வேண்டாம், அதாவது கூடாது அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் நாட் கோ, யூ ஷுட் நாட் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி டு கிவ் அட்வைஸ் ஆர் டு சீக் அட்வைஸ். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஒருத்தர்கிட்ட பார்த்து சொல்கிற, ஸ்மோக் பண்ணவங்கக்கிட்ட நீ வந்து ஸ்மோக்கிங்கை நீ விடு, நிறுத்திடு அப்படின்னு சொல்கிற, நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். அடுத்தது யூ ஷுட் நாட் கிவ் பிளேட் டு த பேபி டு ப்ளே வித். குழந்தைகிட்ட நாட் ஒன்லி பிளேடு பட்டு ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதாக இருந்தாலுமே குழந்தைகிட்ட கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அது வந்து அட்வைஸ் பண்ணுறது போது யூ ஷுட் நாட் கிவ் பிளேட் டு த பேபி டு ப்ளே வித். விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பிளேடெல்லாம் குழந்தைகிட்ட கொடுக்காதீங்க, நைஃப் எல்லாம் கத்தியெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது ஷுட் நாட். அடுத்து யூ ஷுட் ஸ்டாப் சச் ஃபுல்லிஷ் ஆக்டிவிட்டீஸ். சில பேர் வந்து முட்டாள்தனமான செயல்களை செய்யும்போது, இப்போ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அதே மாதிரி நம்மளும் வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க யூ ஷுட் ஸ்டாப் சச் ஃபுல்லிஷ் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்களை நீ விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறோம். அடுத்தது பாருங்கள், யூ ஷுடின்ட் கோ எனிவேர் வித்தவுட் வேர் த மாஸ்க். மாஸ்க் போடாமல் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது கூடாது, இது ஒரு அட்வைஸ் தான். அடுத்தது ஷுடின்ட் பிரிங் த சில்ட்ரன் டு ஃபங்க்ஷன்ஸ் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட். குழந்தைகளை வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் ஃபங்க்ஷன் அங்கே இங்கே வெளி இடங்களுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கணும் இல்லைங்களா. அழைத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நமக்கு அட்வைஸாக தான் எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தது டு இண்டிகேட் டியூட்டி ஆப்ளிகேஷன், அதாவது கடமையை தெரிவிக்கணும் அப்படின்னாலும் ஷுட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வி ஷுட் ஒபே த லாஸ். இப்போது கவர்மெண்ட் லாஸ் இருக்குது, சட்டங்கள் எல்லாமே அதை வந்து நம்ம ஒபே பண்ணணும் இல்லைங்களா. ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். கடமையை அது நம்மளுடைய கடமை, டியூட்டி. புரியுதுங்களா. வி ஷுட் ஒபே அவர் பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுறது அதுவும் நம்மளுடைய கடமை தான். வி ஷுட் நாட் ட்ரைவ் ட்ரங்க். அதே மாதிரி குடிச்சிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வி ஷுட் நாட் ட்ரைவ் ட்ரங்க். இது எல்லாமே அந்த கடமைகள், ஆப்ளிகேஷன், இது எல்லாமே ஒரு ஆப்ளிகேஷனில் வருது. அடுத்து டு இண்டிகேட் அவர் விஷ், நமது விருப்பத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஷுட் லைக் டு கோ பை பைக். பைக்கில் போகணும், பைக் ரைடு பண்ணணும் அப்படின்னு ஆசை இல்லைங்களா, அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஐ ஷுட் லைக் ஷாப்பிங். சில பேர்த்துக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஐ ஷுட் லைக் டு கோ டு மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். மூவி போகிறது பிடிக்கும். சில பேர்த்துக்கு அந்த மூவி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்குங்கிற அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம ஷுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். If you like this class means please give your like and share to your friends. Thank you for watching. Bye bye. Let us meet on next class.